சட்டப்படியான குடியேற்றத்தை தடுக்க ட்ரம்ப் எந்த அறிகுறியையும் காட்டவில்லை என்று அமெரிக்க வாழ் தமிழர் கேசவ விஸ்வநாதன் கூறியுள்ளார். பார்த்தீங்கன்னா அப்போ ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இஸ் அகெயின்ஸ்ட் இல்லீகல் இமிக்ரேஷன் மைக்ரன்ஸ் தான் தவிர அவர் வந்து லீகலாக வரவங்களை வந்து தடுக்க போகிறதா இந்த ஆர்டர்ஸ்லாம் ஹிண்ட் கொடுக்கல. உங்களுக்கு வேலிட் விசா இருந்தால் தான் அந்த ரியல் ஐடி, அந்த டிரைவிங் லைசன்ஸில் ரியல் ஐடின்னு அந்த டேக் இருக்கும். அந்த ரியல் ஐடி டேக் இல்லாமல் நீங்கள் மே மாதத்துக்கு மேலே டொமஸ்டிக் ஃப்ளைட்டை ஏறவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இங்கே வந்து I-95 இருக்கும், பட் ஆனால் விசா வேலிடாக இருக்காது. இந்தியாவுக்கு போய் விசா ஸ்டாம்பிங் வாங்கிட்டு வரணும், பட் இந்தியாவுக்கு போகிறதுக்கு அங்கே விசா அப்பாயின்மெண்ட் இருக்காது. அது மாதிரி நிறைய பேக்லாக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே இருக்க இந்தியன் மைக்ரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சூழ்நிலை கதியாக தான் இருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்புகளால் இந்தியாவுக்கு நேர்மறை தாக்கமே அதிகம் என்று அமெரிக்காவில் வசிக்கும் தமிழரான கதிர்வேல் குமாரராஜா தெரிவித்துள்ளார். பல லெவல்ல வந்து இந்தியர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனால இதை வந்து நாம வெறும் அவருடைய அந்த பழைய டெம்ப்ளேட்டோடவே இவருடைய பேச்சை வந்து நாம இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் என்னோடது. இப்போ நிறைய ரீஃபார்ம்ஸ் அவர் கொண்டு வர போறாரு. அப்கோர்ஸ் அவர் அதாவது ஆயில் ரிசோர்சஸ் ரீஸ்டோர் பண்றதுக்கும் பார்டர் செக்யூர் பண்றதுக்கும் இது எல்லாமே நமக்கு டைரக்டான இம்பாக்ட், பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து இந்தியர்களுக்கு இருக்கு. இப்போ ஹையஸ்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஆயில் இந்தியா அண்ட் சைனா தான். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு பெட்ரோலியம் வெளியில வர்றதோ இது எல்லாமே வந்து நல்ல விஷயம் தான்.